வணக்கம் தப்போவாணி நேயர்களே. இந்தியாவின் முதியோர்களுக்கான முதல் இனிய வானொலி தப்போவாணி. கோவை முதியோர் இல்லம் தப்போவனிலிருந்து உங்களுக்காக ஆன்மீக தகவல். ஸ்ரீகிருஷ்ணன் வெண்ணெய் திருடியது ஏன் என்பதை பற்றி விவரமாக பேசப் போகிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவான் கிருஷ்ணனை எல்லோரும் வெண்ணெய் திருடான்னு கூப்பிடுறது வழக்கம். அவர் எப்போதும் பார்க்கடலிலிருந்து சயனித்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு திருட வேண்டிய அவசியம் என்ன என்பதை பார்ப்போம். வெண்ணெயிலிருந்து மோரில் கடைஞ்சி எடுக்கிறது, பாலை ஓர குத்தி அதை தயிராக்கி, தயிரில் தீர்த்தத்தை விட்டு மோராக்கி, அப்புறம் வெண்ணெய் வருது. இந்த உலகமும் அப்படித்தான், நிரந்தரம் இல்லை. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் மாதிரி மாறிண்டே இருக்கு. வைகுண்டம் மட்டும்தான் நிரந்தரம். வெண்ணெய் தீர்த்தத்தோடு ஒட்டாத மாதிரி நாம் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒட்டாமல் வெண்ணெய் மாதிரி இருக்கிற மனுஷங்களை கிருஷ்ணர் திருடிண்டு வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு அதுக்கு அர்த்தம். நாம் வெண்ணெய் மாதிரி ஒட்டாமல் வாழ்வது எப்படி? தண்ணீரில் தாமரை இருந்தாலும் அதோட இலையில் நீர் ஒட்டுறதில்லை. அன்னப்பறவை தண்ணீரில் இருந்தாலும் அதன் மேல் தண்ணீரும் ஒட்டுறதில்லை. கடலில் வாழ்ந்த மீனோட உடம்புக்குள்ளே தண்ணீர் போகிறதே இல்லை. அதனால் நாம் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு லோகத்தில் வாழ்ந்தாலும் பற்று இல்லாமல் பகவானோட பாதத்தை மட்டுமே பற்றணும். இதை பின்பற்றுவது மிகவும் கடினமான காரியம். நாம் முடிந்தவரை முயற்சி செய்வோம், பலன் பெறுவோம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்நாப்னார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தப்போவாணி இனிய வானொலி நிலையம். உங்களிடமிருந்து விடை பெறுவது ரமா சம்பத்குமார். அனைவருக்கும் நன்றி.